நம்ம வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பூவை வெட்டி வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் இல்லைப்பா விட்டுங்க. ஏ வாழைப்பூ கொஞ்சம் இந்த நார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இது மட்டும்தான் வேலை. இதை பண்ணிட்டோன்னா அப்புறம் ஈஸி நம்மளுக்கு. இதில் நடுவில் வந்து ஒரு நரம்புன்னு சொல்லுவோம், ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இதை எடுத்துடணும். கையில் வந்து நல்லெண்ணெய் ஏதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏதாவது தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து கையில் கரை மாதிரி ஆயிரும் சம்டைம்ஸ். இது வந்து மொத்தமாக இப்படி வச்சு கூட எடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஆனால் ஒன்று ஒன்றா தான் எடுப்பேன். ஏன்னா ஏதாவது மிஸ் ஆயிருமோன்னு எனக்கு பயம். அதனால் இப்படி மொத்தமாக அப்படி வச்சு அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்படி இருக்கா? இதை எடுத்து நான் ஒரு 3-4 அப்படி நான் அதில் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகாது இல்லையா? நான் அது மாதிரி பண்ணிடுவேன். மொத்தமாக வச்சு எடுக்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், ஏதாவது நடுவில் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே பாருங்கள், விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி வாய்ஸ் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் அந்த நரம்பை எடுத்துட்டேன். லாஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் இதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் குட்டி குட்டி குட்டியாக அரிஞ்சு இதில் போட போகிறேன். இப்படி மொத்தமாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக எடுத்துட்டு நல்லா ஃபைனாக இதையும் ஃபுல்லாக அரிஞ்சு போட்டுடலாம். இந்த கத்தி இப்போதான் ஷார்ப்பு பண்ணேன். நம்மளே பதம் பத்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் சகஜம்ல. சரி, இப்போ அந்த வாழைப்பூ வந்து வாழைப்பூ வந்து குட்டியாக வெட்டிட்டேன், பொடிசாக வெட்டிட்டேன். என்ன பண்ணணும், ஆக்சுவலி கட் பண்ணவே இந்த தண்ணியில் போட்டிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் தானே இருக்குன்னு கட் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் தயிர், பழைய தயிர் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுடணும். அது ஆக்சுவலி கருக்காமல் இருக்கிறதுக்கு தான். நம்ம அந்த மற்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது இது கருத்து போயிடும் இல்லையா, அதுக்கு தான் போடுவாங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை வந்துட்டு அலசிட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்ற போகிறேன். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வாழைப்பூவை வந்து ஒரே ஒரு சுற்று போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 பல்ஸ் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஓகேயா? இப்போது நான் ஒரு ஷார்ட்கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நேற்று வந்து நான் வந்து மசால் வடை பண்ணினேன். அதோட மாவு இருந்தது. சரி, இது வேஸ்ட்டாக போகும் அப்படி சொல்லிட்டு இந்த மாவில் வந்து நான் இந்த வாழைப்பூ வடையை மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இது காலி பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து
ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ வடை போடுறதா இருந்தால் இந்த வாழைப்பூ இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கடலப்பருப்பு எய்தர் கடலப்பருப்பு வறுத்துட்டு அதை அரைச்சி அதை நீங்கள் வந்து மாவாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை ரெண்டு, இல்லைன்னா அது கொஞ்சம் இது கொஞ்சம் ரெண்டுமே கலந்து கடலப்பருப்பு வந்து ஆனால் வறுத்துட்டு போடுங்க. பொட்டுக்கடலை சும்மா போட்டுக்கலாம். அது ஹாஃப் இது ஹாஃப் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கோங்க. அந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, ஒரே ஒரு சின்ன கிராம்பு, சின்னோண்டு பட்டை எல்லாத்தையும் அரைச்சி இதில் போட்டு பட்டை கிராம்பு வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையும் வந்து வெங்காயம் அரைக்க தேவையில்லை, வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு வடை மாதிரி தான் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து எல்லாமே இருக்கிறதுனால நான் இப்போ வந்து இதை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேயா? சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். அது அவ்வளோவா நீங்கள் பொட்டுக்கடலை மாவுலாம் போடும்போது தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக இழுத்துரும். ஸோ கவலை இல்லை. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு வாழைப்பூ வடை. ஒன்றும் இல்லை, அதுவும் ஈஸி வேலை தான். பொட்டுக்கடலையை மட்டும் அரைச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா கடலப்பருப்பு வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். மிச்சப்படி ஓகே தான். தடா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஓவி அடிக்கிற பாருங்க. ஓகே, இது வந்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். வடை சுடும்போது காமிக்கிறேன் நான். லஞ்ச் வந்து வடை மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கிடச்சிது. கடைக்கு போயிட்டு இன்றைக்கி சாலட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். லெட்யூஸ், லெட்யூஸ் வந்து இப்படி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதை விட இப்படி லீவ்ஸாக எடுத்துட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கடைசி வரையிலும். ஏன்னா நம்ம கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும் இல்லையா? இப்படின்னா கடைசி வரையிலுமே யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஃபுல்லாக கிளிக்காமல் கூட எடுக்கலாம். சும்மா எப்படியும் கட் பண்ண போகிறோன்னு சின்ன சின்னதாக கிளிக்கிறேன். இது லைட்டாக ரின்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு குக்கும்பர், நீங்கள் தோலோடே போடலாம். எங்கள் பசங்களுக்கு வந்து
தோலோட பிடிக்காதனால சீவுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து செரி டொமேட்டோ. சும்மா அது பெருசாக இருந்ததுன்னா 2 5 போட்டுக்கலாம். இந்த கட்டு செம டீப்பாகிடுச்சு, அப்படியே சல்லுன்னு வெட்டிடுச்சு. அதனால பயமாக இருக்குது. அதனால கை தனியாக அப்படி கேர்ஃபுல்லாக அப்படி வெளியில் நின்றுக்குது. ஒரு வாட்டி அடி வாங்கிடுச்சு. இல்லை இது டன். நார்மல் டொமேட்டோ ஆக்சுவலி இது போட்டால் இது தேவையில்லை, பாப்பாவுக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இது ஒரு ஹாஃப் போடுறேன். அந்த அம்மாவுக்கு 2 இது வேணும் இது வேணும். ஸோ பாதி போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆலிவ்ஸ். ஆக்சுவலி கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்துக்குமே போட்டுடலாம். ஓகே 4 தான் இருக்குது. இது ஆலிவ்ஸ்குள்ளே வந்து இந்த கார்லிக் வச்சுருக்குறாங்க, அது எனக்கு ஆக்சுவலி பிடிக்காதனால எடுத்துடுறேன். வேறு என்ன எல்லாம் போட்டுட்டேன்னா எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உப்பு, பெப்பரு, வினிகர், ஆலிவ் ஆயில், இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது இல்லைன்னா இது சும்மாவே ஆக்சுவலி சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். வடை சுட்டு வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம், அதனால் வேர்த்திருந்தா கண்டுக்காதீங்க. இப்போ வந்து இதுதான் வந்து லஞ்சு. என்னன்னா புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால ரைஸ் இல்லாமல் இப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சக்ஸஸாக போகுதுன்ட்டு. இந்த சேலட்டில் வந்து நான் எதுவும் போடல, அப்படியே ராவாக தான் சாப்பிட போகிறேன். சைலண்ட்டாக வீடியோ எடுக்கிறாரு ஒருத்தர். அப்புறம் வாழைப்பூ வடை பாருங்கள். நான் வந்து அவசரத்தில் வந்து போட்டுட்டேன், வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், அவசரத்தில் போட்டுட்டு போயிட்டேன். தான் லஞ்ச். சாலட்ல எதுவும் போடலன்னு சொன்னால் ஷைனிங்காக இருக்குது. ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி தான், நான் எதுவுமே போடல, என்னங்கன்னு எதுவும் போடல. ஓகேயா? இப்போ வந்து ஆக்சுவலி ரூல்ஸ் படி பார்த்தா ரா வெஜிடபிள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், இதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். இப்போ வந்து அவர் வெளியில் கிளம்புறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வடையை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். நான் போட்டுட்டு வாக்கிங் போய்ட்டு 1 hour வாக்கிங் போயிட்டு வந்தோம், இன்னும் இதாக இருக்குது. சவுண்டு கேட்குதா? சூப்பராக இருக்குது. அதில் வாழைப்பூ இருக்குது அப்படின்னு நினைக்கையிலே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது, ஏன்னா நல்லது தானே அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் எடுக்கவா வீடியோ? நான் வீடியோ எடுக்கிறேன், கொடுங்க. நல்லா இருக்கு. உப்பு, காரம் எல்லாமே நல்லா இருக்கு. இதில் கண்டுபிடிச்சிங்களா? நேற்று வடை மாவு போட்டேன்ல, அதில் வாழைப்பூவை மிக்ஸ் பண்ணி வடை போட்டுட்டேன். எப்படி ஐடியா பண்ணி இல்லை? சூப்பர். ஓகே.